ஆண்டவரே, இந்த 4வது மாதம் முதல் பரிசுத்த ஓய் நாள் ஆராதனப்பா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறாங்கப்பா. ஆராதனை வேளையில் அப்பா பரலோகம் சந்தோஷப்படத்தக்க ஆண்டவரே, இந்த பூலோகத்திலையும் உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தாயின் கருவிலை தேர்ந்தெடுத்து வேர் பிரித்த ஆண்டவரே. அப்பா, இந்த வெளிச்சத்துக்கு ஆண்டவரே பிள்ளைகளாக வைத்து ஆண்டவருடைய நாமத்துக்காக ஜெபிக்க ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை பாட ஆண்டவரை துதிக்கிறோம். காத்திருக்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமேன் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தேவனே, அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. அதில் சிலுவை சுமந்தால் சுபாவம் என்ன செய்யணுமா? மாறணும். ஹல்லேலூயா. நம்ம அதே தானே வச்சு ஹல்லேலூயா. எனக்கு பாட்டு நேற்று அங்கே சகோதரி வீட்டில் செவிக்க கூப்பிடச்சில அதில் இந்த பாட்டு எனக்கு வந்துச்சு. இந்த கட்டம் தான் வந்துச்சு. நான் செவித்துட்டு சரி ஒரு வீட்டுக்கு போச்சுல நம்ம செவிச்சுட்டு கடந்து போங்கச்சில அங்கே போய் சொல்ல முடியாது, மனுஷன்கிட்ட யாருமே நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை ஓடிட்டு இருக்கோம். இதுதான் வந்துச்சு. சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும். ஹல்லேலூயா. மாறும். மாறப்போவது நீ சொல்லலை, மாறும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சிலுவை சுமக்கிறோம். யாருமே சிலுவை சுமக்கிறதில்ல. அப்போ நம்ம சுபாவம் என்ன செய்யணும்? மாறணும். ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம நல்லா நிரம்பி செவிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நல்லா ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கோபம் நம்மளை விட்டு வெளியேறணும். ஹல்லேலூயா. பெருமை வெளியேறணும். ஹல்லேலூயா. சிலுவை நம்ம சுமக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஹல்லேலூயா அழியலை. ஹல்லேலூயா. அழிஞ்சிடணும். ஹல்லேலூயா. முற்றிலுமாக அழிஞ்சிடணும். ஹல்லேலூயா. நம்ம முற்றிலுமாக இத்தனை பேருக்கும் சுபாவம் அழிஞ்சிட்டுனா மே கூட்டத்தில் வெளியே வந்து ஆள் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கும் நம்ம பணம் பற்றாக்குறை உள்ளதான் வைக்கணும்னு நினைக்கும். வெளியே ஆள் வர என்ன செய்யும்? ஆத்மாவை அன்று கொண்டு வருவார், தேவையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே இதில் யாருமே கோடீஸ்வரர் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? கஷ்டப்பட்ட மக்கள் தான். ஆனால் கர்த்தர் ஐஸ்வர்யவான். ஜெபிக்கிறது மாத்திரம் நம்ம கடமை. ஹல்லேலூயா. 3 நாள் அந்தந்த பொறுப்புகளை ஆண்டவரே, தண்ணிக்கு ஒருத்தர் பொறுப்பெடுக்கலாம், 2 நாளைக்கும் ஆகாரத்துக்கு பொறுப்பெடுக்கலாம், 3 நாள் 1 நாள் அவங்களே கொண்டு செய்வினியாச்சு, 2 நாள் தான் நம்ம ஆலயத்தில் பொங்கணும். அப்போ பாருங்கள், 2 நாள் அரிசிக்கு ஹல்லேலூயா பொறுப்பெடுக்கலாம். ஹல்லேலூயா. 2 நாள் 3 நாளைக்குள்ள இலைக்கு கூட ஒருத்தர் பொறுப்பெடுக்கலாம். ஹல்லேலூயா. அதுக்காச்சும் நம்ம எல்லாருமே ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கொடுக்க நம்ம 10,000 வச்சுக்கிட்டு இருக்கல. ஹல்லேலூயா. சோதரம். ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க 10 கிலோ பருப்பு வாங்கி தரணிருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதி கேட்டு. ஹல்லேலூயா. 1 மூட அரிசிக்கு சொல்லியிருக்காங்க ஒருத்தர். ஹல்லேலூயா. அதனால் நம்ம செவிக்கச்சில ஆண்டவர் நம்மளுக்கு சிறப்பாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கும் சிக்கன் போட ஆசையாக தான் இருக்குது. ஆண்டவர் சந்திச்சா அவருக்கு எல்லாம் நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. 3 நாளும் நம்ம செவிக்கு இப்போமே செவிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் செவிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம சுயம் என்ன செய்யணும்? சாகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை அறியாமல் பொய் வராது, நம்மளை அறியாமல் கோபம் வராது. ஹல்லேலூயா. நம்மளை அறியாமல் கோபம் வருமா? அது எப்படி வரும்? பொய் வருமா? ஹல்லேலூயா. வராது. ஹல்லேலூயா. அதான் ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தவான் வந்து செபித்துக்கிட்டு ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு அம்மா சகோதரின வெள்ளை வஸ்திரம் கட்டி வந்து இருக்காங்களா, அதே போல் வெள்ளை வஸ்திர சேலை உடுத்துட்டு வந்து பலிபிடத்துலேருந்து பரிசுத்தவான் ஸ்தோத்திரம் போட்டுட்ருக்காங்க. அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேசி ஹல்லேலூயா செபித்து கொண்டே இருக்காங்களாம். பரிசுத்தவான் சொன்னாங்களாம், உன் அந்நிய பாஷையை விடு, உன் ஜெபத்தை விடு, பக்கத்து வீட்டில் மட்டை எடுத்து உன் வீட்டில் போட்டு வந்தா பேர் அதை போய் நீ எடுத்து உன் வீட்டுக்குள்ளே போட்டதை தூக்கி வெளியே போடு. நீ யாரும் இல்லை, அதான் நான் எடுத்து போட்டு இங்கே வந்துட்டேனா. ஹல்லேலூயா. நீ யாரும் இருக்கு, இப்போ நீ எடுத்து போட்டுட்டு. ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்லுதேன்னா, ஒவ்வொரு இதை பார்த்தா திரும்பணும்.
தினத்தில் நான் பெய்கிட்டு இருக்கச்சில ஒரு வீட்டில் பழம் பழுத்து கிடக்குது, சப்பட்டை பழம். என் கை பழம் நல்லா பழுத்து இருக்குது. நம்ம சும்மா தானே பிறகு தின்னுக்கிட்டு அந்த நினைவு வந்துட்டு. அல்லேலூயா. கிட்ட போய் பறிக்க போச்சிலே எனக்கு அந்த நினைவு வருது. அல்லேலூயா. உடனே நான் பறிக்கலை. அல்லேலூயா. மனம் திரும்பணும். அல்லேலூயா. சோதரம் சத்தம் கொண்டு வருவான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக அல்லேலூயா நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம ஜெபிப்போம். 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலோட கொண்டு வந்துடலாம். அல்லேலூயா. நம்ம பக்கத்து ஊர், இந்த ஊர் எல்லாம் மனம் திரும்பத ஒரு எழுப்புதல் கூட வந்துடலாம். நம்ம ஆராதிப்போமா? அல்லேலூயா. நல்ல ஒரு கருத்து அந்த பாட்டு. அல்லேலூயா. சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும், தெரிந்து கொள்மனே, சீடர் ஆகணும். அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலராக மாறி சீடர் ஆகணும். அல்லேலூயா. குடும்ப பாரத்தெல்லாம் அப்பா சந்திப்பாங்க. தேவையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ தான் பிறந்திருக்கோம், ஒரு திருமணம் இருக்கும், அதெல்லாம் அப்பா என்ன செய்வார்? ஒரு ஆத்மாவிட்ட புலம்போது உண்மைதான், அதோடு முடிச்சுக்கணும். அதே நம்ம என்ன செய்யக்கூடாது? கடன் இல்லாதவ யாரும் இல்லை. அல்லேலூயா. கடத்தெல்லாம் அப்பா நம்மளுக்கு வாஞ்சி இருந்தால் ஒரு நொடிக்கில் அடைக்க வச்சு தான் அல்லேலூயா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் என் மனமே, கண்ணீர் என் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் என் மனமே, கண்ணீர் என் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் என் மனமே, கண்ணீர் என் மனமே. சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும், தெரிந்து கொள் மனமே. ஓ சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும், தெரிந்து கொள் மனமே. சீடன் அவன்தானே, சீடன் அவன்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் என் மனமே, கண்ணீர் என் மனமே. பாடுகள் சாதித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடுகள் சாதித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் என் மனமே, கண்ணீர் என் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் என் மனமே, கண்ணீர் என் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கும் என் மனமே, கண்ணீர் என் மனமே. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க போயிடும். சிலுவை சுமந்த சுபாவம் மாறணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அல்லேலூயா. அற்புதம் அடையாளம் நடக்கலாம். அது அவருடைய வேலை. அல்லேலூயா. நம்ம சுபாவம் அழியணும். ஹல்லேலூயா. அவருக்காக நம்ம எழுந்து ஹல்லேலூயா. போதகர் வந்து விட்டார்,
உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். எழுந்து வா, நீ எழுந்து வா, எழுந்து வா, நீ எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான். மகனே, நீ எழும்பு வாப்பா, நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். மகளே, நீ எழும்பு, உனக்காக நான் மரித்தேனே. நீ எனக்காக எதை செய்ய போகிற? நீ எனக்காக எதை செய்ய போகிற? ஹல்லேலூயா. கண்ணீரோட கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் அவதில் பதில் கொடுத்து வருகிறாரே. ஆமென். நீ எனக்காக நீ எப்படி செய்ய போகிறா? ஹல்லேலூயா. திறப்பில் நின்று நீ கதறுகிறாயா? உன் கண்ணீர் எப்படி வந்து கொண்டு இருக்கிறது? எனக்காக எவ்வளவு நேரம் கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ, இந்த கிராமம், இந்த ஊர் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் உம்முடைய வருகை வந்தா எத்தனை குடும்பம் நரகம், எத்தனை குடும்பம் பரலோகம். ஹல்லேலூயா. நம்ம வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு. ஹல்லேலூயா. உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேனே. கற்பத்தின் கனியை கேட்டா, கற்பத்தின் கனியை தந்தனே. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இதை செய்யணுமே, என் பிள்ளைக்கு இதை செய்யணுமே, நான் செய்தேனே. நீ எனக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறா? உன் குடும்பத்துக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறா? அவர் சமூகத்தில் இருக்கிறோம், அவருக்காக எவ்வளவு நேரம் செலவு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு. ஓ ராஜா, என் பரிசுத்த ஆவியானவரே. அவர் சொல்லுதார், நீ எழுந்து வா. ஓ நேசரே, அழகான பாட்டு. என் பிரியமே, என் ரூபதி, நீ எழுந்து வா. ஓ நேசரை சந்திக்க வா, ஓ நேசரை சந்திக்க வா. ஹல்லேலூயா. ஹல்லே. ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பினா போதும். ஆமென். ஆலய நிரம்பி வடிந்துரும். ஆமென் ராஜா. கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தாவிக்கின்றாயோ? கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தாவிக்கின்றாயோ? கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன் அடைக்கலோ. மகளே, கர்த்தர் உன் அடைக்கலோ. எழுந்து வா, நீ எழுந்து வா, எழுந்து வா, நீ எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். பாவ சேற்றில் மூழ்கே பாயந்து சாகிறாயோ? பாவ சேற்றில் மூழ்கே பாயந்து இராயோ? தேவ மைந்த தேடுகிறார், தேற்றிட அழைக்கிறார். தேவ மைந்த தேடுகிறார், தேற்றிட அழைக்கிறார். எழுந்து வா, நீ எழுந்து வா, எழுந்து வா, நீ எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். கல்வாரி சிலுவையை பார், காதரும் இயேசுவை பார். கல்வாரி சிலுவையை பார்,
காதரும் இயேசுவை பார். உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார், ஒன்றுக்கும் சுமந்து கொண்டார். உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார், ஒன்றுக்கும் சுமந்து கொண்டார். எழுந்து வா, நீ எழுந்து வா, எழுந்து வா, நீ எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். அவர் அழைக்கிறார், மகனே வாப்பா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். மகளே நீ வாமா, நான் உண்மை அதிகமா நேசிக்கிறேன். உன் மேல அதிகமா அன்பு, அவர் அன்பு அதிகமா வைத்திருக்கார் நம்ம ஒவ்வொருத்தருமே. ஆமே, அன்பு இல்லனா இந்த பேழைக்குள்ள நுழையவே முடியாது. அவர் மேல நம்ம வச்சிருக்க அன்பு எவ்வளவு. இது பேழை லேசான பேழை இல்லை. ஹல்லேலூயா, நுழைய முடியாதுங்க. ஹல்லே, பரிசுத்த இல்லைன்னா நுழைய முடியாது. தெரிந்தெடுக்கலன்னா நுழைய முடியாது. தாயின் கருவிலை வேர் பிரிக்கல நுழைய முடியாது, நிலநிற்க முடியாது. ஓ ராஜா, ஒரு சபதூரி கமனர வளரவ. அப்பா, அப்பா மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம். அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. அவர் ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம், அவரை எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம். ஆமேன் ராஜா, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவிருங்கப்பா, என்னை சுத்தம் பண்ணிருங்க ஆண்டவரே. ஒரு சீசர் ஆகணும் ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையை நான் சுமக்கிறேன். என் சுபாவம் அழியட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் கசப்பை கொடுப்பான், கசப்பை கொடுப்பான். எவ்வளவுதான் அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளவுதான் நரம்பி செவித்தாலும், ஒருத்தர் மேல கசப்பை வைத்து கொண்டே இருப்பான். அந்த ஊறிக்கொண்டே இருக்கும் உள்ளத்தில். ஹல்லேலூயா. அந்த அழுக்கெல்லாம் நம்மளை விட்டு வெளியேறணும். பொய்யை சொல்ல தூண்டி கொண்டே இருப்போம். நான் எனக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். உங்களுக்கு நீங்களும் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என் இதயத்துல எந்த கசப்பும் இருக்கக்கூடாது. உங்களுடைய சிலுவை சுமக்கிறது உண்மைதான். நான் சீடராகணும், நான் சீடராகணும். உங்க சிலுவை சுமக்கிறேன் அப்பா. நான் சீடரான்னு ஆராதிக்கணும். 12 அப்போஸ்தலரோட அந்த சீசரோட தான் அப்பா பானம் பண்ணாங்க. நினைவு கூறி ஹல்லேலூயா, நானும் அதில் ஒரு சீசரா இருப்பேனா? இந்த ரத்தத்தில் நான் பானம் பண்ண போறேனே, நான் ஒரு சீசரா இருப்பேனா? நான் ஒரு சீடனா இருப்பேனா? என் சுயம் அள்ளியட்டும். எதா எப்பேற்பட்ட பிரச்சனைலாம் அவர்கிட்ட புலம்புனா போதும், அவர்கிட்ட போனா போதும். அல்லேலூயா. எல்லாம் அப்பா உடைப்பாங்க, எல்லாம் உடைப்பாங்க. அப்பாவுக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் மார்போட உங்களை அணைக்கிற நேரம் அவர் உங்க அருகில நின்று கொண்டே இருக்கிறார். தூதர் நின்று கொண்டே இருக்கிறாங்க. க்ளோரிமான் சீசர், க்ளோரிமான் சீசர், க்ளோரிமான் சீசர், க்ளோரி 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 க்ளோரி. உங்க பிள்ளைகிட்ட நிக்கீங்க. என்னுடைய விசுவாசம் வானம் திறக்கப்பட்டு இருக்குது, வானம் திறக்கப்பட்டு இருக்குது. வாரோட அரவணைக்கிற நேரம், கரத்தை பிடிக்கிற நேரம். அல்லேலூயா. ஓ மகிமையின் தேவனே, ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 லோயா. மார்போடு ஆணைப்பாரே, மனக்காவல்
போகிறது. உங்க மனக்கவலை நீங்க போகிறது. உங்க மனக்கவலை இருத்தில கவலையை உருவாக்கி கொண்டு எழும்ப விடாதபடி, பிரகாசிக்க விடாதபடி, ஓ சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற அந்த சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கிற நேரம், அழிக்கிற நேரம். அல்லேலூயா. ஓ மகிமையின் தேவனே, மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தேர்ப்பாரே, மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்ற மாட்டவரே, என் பிள்ளைகளை தேற்ற மாட்டவரே, இறங்க மாட்டவரே, இறங்க மாட்டவரே. ஆமென். ராஜா யாக்கோபு சொல்வாரே, அவர் இந்த இடத்துல, ஓ ராஜா யாக்கோபு சொந்த சகோதரனால ஒதுக்கப்பட்டு போகும் பொழுது, நீங்க இந்த ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு போயிருக்கலாம், பிறரால அவமானப்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொந்த சகோதரருக்கு பயந்து ஓடும் பொழுதுதான் ஆண்டவர் தரிசனம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. இது ஒரு பெத்தேல். ஓ மகிமை தேவனே, இது பயங்கரமா இருக்கும். இங்க தேவ தூதர்கள் அவர் ஏறி இறங்குவார். ஆமென். எப்பேற்பட்ட இடத்துல இருக்கீங்க, இந்த வானத்தின் வாசல், இந்த பரலோக வாசல். ஓ ராஜா ஏல் பெத்தேல், இது வானத்தில் வாசல். என் இயேசையா. ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத் வாசல். ஏன் இயேசையா, பரலோகத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மோலைக்கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மோலைக்கல் நீரையா. சொல்லுமா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசமே. வானம் திறக்க விடட்டு, ரெண்டு கரத்தை விரித்து வானம் திறக்க விடட்டு. எனக்குள்ள எழுப்புதல் வரணும், எனக்குள்ள எழுப்புதல் வரணும். வானம் திறக்க விடட்டு. ஆண்டவரே, யாக்கோபு தரிசனம் எனக்கு நிறைவேறட்டும். மகிமையின் தேவனே, வெறுங்கையா போன யாக்கோபு வெறுங்கையா வந்திருக்கிறீங்களா? இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஓ வெட்கப்பட்ட இடத்துல ஓ உன் தலை உயரப்படும். ரிசலரி ஏல் பெத்தேல், இதுவா. ஆமென். என் இயேசையா ஆசீர்வாதம் மழை பொழியணும் என் பிள்ளைகளுக்குள்ள, வந்திருக்க என் மக்களுக்குள்ள. ஓ மகிமையின் தேவனே, ஆராதனை வேளையில ஓ எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசி? என் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறேன். அதிகாலை செபித்தேன், என் பிள்ளைகள் வருகிற என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த மே ஒண்ணுக்குள்ள ஏழையா அந்த இடத்துல நிற்க கூடாது, தரித்திரமா நிற்க கூடாது. ஓ விசுவாசி எத்தனை பேருக்கு இருக்கு? யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் ஒன்னியும் உன் தொழில் எதா இருக்கலாம், ஓ மன விருப்பம் எதா இருக்கலாம், அவர் ஆசீர்வதிக்க போகிறார், அவர் ஆசீர்வதிக்க போகிறார். பெத்தேல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், இது பயங்கரமா இருக்கிறோம். க்ளோரி 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 க்ளோரி. ரீபா ரீ ரீ ரீசி ரீசி சனீரே பயங்கரமா இருக்கும். பெத்தேல் பெத்தேல், வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், பரலோக வாசல். ஓ எத்தனை பேர் விசுவாசி இருக்கீங்க? ஆமென். அப்பா அன்னைக்கு வெறுமையா விட மாட்டாங்க, அப்பா அன்னைக்கு வெறுமையா விட மாட்டாங்க. ஆமென். உன் போராடி செவிக்கிறதுக்கு உனக்கு விரோதமா எழும்புத சத்துருவை
உன் பட்சத்தில் வரும், உன் பட்சத்தில் வரும். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழுந்த சத்துருவே உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, உயிர்த்தெழுந்த வல்லமை மாறவில்லை. Glory, 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 glory. சனீரே, சனீரே, இது பெத்தேல், இது பெத்தேல். ஆமென், 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 ஆமென். அப்பா ரீபா ரீசதிரி ஒரிக்கா பலரபா. ஆமென் ஆண்டவரே. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரியே மேட்டினில் கலங்கம் கர்த்தர் உண்டல்லோ. உன்னக்கையே கண்ணீர் ஏன் கர்த்தர் இயேசு அழைக்க. அவருக்கு ஒப்புக்கொடு, நான் உனக்காக வாழ்வேன். ஓ என்னை பிரித்தியடா, ஓ என்னை பிரித்தியடா, ஓ கோதுமையா பிரியம், ஓ ரிசி. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரியில் மேட்டினில் கலங்கம் கர்த்தர் உண்டல்லோ. காவலையே காலக்கோயே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளொன்று ஆணைக்க இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளொன்று ஆணைக்க இயேசு துடிக்கிறார். காவலையே காலக்கோயே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக சோது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். அன்பின் காண அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கம் கர்த்தர் உண்டல்லோ. காவலையே காலக்கோயே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணே உள்ளொன்று ஆணைக்க இயேசு துடிக்கிறார். வியாதிகள் தொல்லை தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லை வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. கண்ணீர் தான் வந்த பாடுக்கையோ எண்ணே எண்ணி உள்ளம் தோவழுதை. ஓ கண்ணீர் தான் வந்த பாடுக்கையோ எண்ணி எண்ணி உள்ளம் தோவழுதை. ஓ கல்வாரியே மேட்டினில் கலங்கம் கர்த்தர் உண்டல்லோ. காவலையே காலக்கையே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். காவலையே காலக்கையே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணே உள்ளொன்று ஆணைக்க இயேசு துடிக்கிறார். ஓ என் ராஜா உன்னை எண்ணே உள்ளொன்று ஆணைக்க இயேசு துடிக்கிறார். வேலை வசதி இல்லையோ, வீட்டினில் வறுமை தோல்வியோ. வேலை வசதி இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ. மனிதர்கள் மத்தியில் வெட்கமோ மருளாதே மான இயேசு
மனிதர்கள் மத்தியில் வெட்கமோ மறளாதே மன் இயேசு பார். கல்வாரியே மேட்டினில் காலங்கம் காத்த உண்டல்லோ காலங்கம் ஏ காவலையே காத்த இயேசு. உடம்பு கொடுங்க மாமஸ் சுய அழியட்டு சொன்னார்லாம். என் சிலுவை சுமந்தா உன் சுவாபம் மாறணுமே, உன் சுவாபம் அழியலையே. ஓ என் ராஜா உன்னை என்னே உள்ளானந்து ஆணைக்க இயேசு தோட்டிக்கிறார். உன்னை என்னே உள்ளானந்து ஆணை தோடிக்கிறார். இவரை சபதுரி பாவ வேண்டுதல் இல்லையோ பரிசுத்த வாழ்வு காட்டினமோ. பாவ வேண்டுதல் இல்லையோ பரிசுத்த வாழ்வு காட்டினமோ. பழைய பாவ தொல்லையோ பார்வந்த நேசர் இயேசுவே. ஓ பழைய பாவ தொல்லையோ பார்வந்த நேசர் இயேசுவே. கல்வாரியே மேட்டேனில் காலங்கம் காத்த ஒண்டல்லோ காவலையே காலக்கம் ஏ கர்த்தர் இயேசு அழைக்கிறார். காவலையே ரிசி ரிமா ஓரி. ஓ என் மகனே என் மகளே அர்ப்பணி ஒப்புகடு எழும்பு பிரகாசி. ஓ அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கிற நேரம். ஓ ரிசி அப்பா அப்பா தனிமை என்றும் தாவிப்போம் ஏந்தான் மைந்தன் இந்த ஒன்பிதா. தனிமை என்ற தாவிப்போம் ஏந்தான் மைந்தன் இந்த ஒன்பிதா. தாயங்காதே மான் தளராதே தாங்குவா உந்த நேசரே. தாயங்காதே மானம் தளராதே தாங்குவா உந்த நேசரே. கல்வாரியின் மேட்டினில் கர்த்த உண்டல்லோ. ஓ என் ராஜா ஓ என் ராஜா காவலையே. உங்க கவலையெல்லாம் அகற்றுங்க. எல்லாரும் கவலையோட வந்து தான் நிற்கிறீங்க. உங்க துக்கத்தெல்லாம் அகற்றி போடுங்க. கர்த்தர் உங்களோட உலவாடி கொண்டே இருக்கிறான். மகிழ்ந்து களி குறைச்சல தான் நம்ம துதியில ஒரு ஜெயம் இருக்கு. ஓ நம்ம மகிழ்ந்து ஆராதிக்கும் பொழுதுதான் ஒரு துதியில ஒரு ஜெயம் இருக்கிறது. ஆமேன் ஆண்டவரே ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கவலையெல்லாம் தூக்கி நான் தூர வைக்கிறேன், நான் மகிழ்ந்து ஆராதிக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கவலை பேருக்கு அவர் சொன்னார்லவா பாடல் மூலம் சிலுவை சுமக்கிற சீடர் வந்திருக்கீங்க. நீங்க சீடனா வந்திருக்கீங்க. நீங்க சீடனா வந்திருக்கீங்க. உங்க சுபம் அழிந்தா அல்லேலூயா யார்கிட்டையும் பேசாமே இருக்க முடியாது. அப்படிதானே? நம்ம சுயம் அழிந்தா ஓ வைராக்கியம் இல்லை. சுயம் அழிஞ்சிட்டா யாக்கோபை போல ஆசீர்வதிக்க போகிறார். யாக்கோபை போல உங்களை ஆசீர்வதிக்க போறார். வெறுங்கையா வந்த யாக்கோபை ஆசீர்வதித்தது போல அடுத்த மேவனு இந்த மேவனு நீங்க சீடர் ஆகுறீங்க, நீங்க சீசர் ஆகுறீங்க. ஆமென். அடுத்த மேவனு ஓ என் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்தி ஓ ஆசீர்வாத வாசல திறக்க போகிறார். ஆமென். நம்மளுக்கு தெரியாது எது விடணும் 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 விடணும். ரீக்கவா சீடராகன கஷ்டம் தான். சீடராகன கஷ்டம் தானே. ஆமாம். ஓ ராஜா ஆகிரணும் ஆகிரணும். அவர் பானம் பண்ணது நேரம் அப்படியே நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? இது பயங்கரமாக இருக்கும்.
இது பயங்கரமாயிருக்கும். இது பெத்தேல், இது பெத்தேல், இது பெத்தேல், இது வானத்தின் வாசல், சந்தேகமே இல்லை. மணவாட்டி சபை, மணவாட்டி சபை, மணவாட்டி சபை. ஆமென், ஹல்லேலூயா. இது திறந்த வாசல், இது வானத்தின் வாசல், இது திறந்த வாசல், இது வானத்தின் வாசல். இது பயங்கரமாயிருக்கும், இது பயங்கரமாயிருக்கும், இது பயங்கரமாயிருக்கும், இது பயங்கரமாயிருக்கும். திறவுகளுடையவரே என் தேற்றரவாளனே, ஓ திறவுகளுடையவரே என் தேற்றரவாளனே. இங்கு துதி சத்தம் எழும்பட்டுமே, ஓ எரிக்கட்டைய பிரிக்கமனரமா. எனக்குள்ள ஒரு துதி, எனக்குள்ள ஒரு துதி, எனக்குள்ள ஒரு துதி. உங்க வீட்டுல, உங்க பக்கத்து வீட்டுல உள்ள பிசாசு வாடும், உனக்குள்ள வருது. நீ சீடர் ஆகுனா உன் சுயம் அழியும். நீ சீடர் ஆகுனா பொய் வராது. நீ சீடர் ஆகுனா பெருமை வராது. நீ சீடர் ஆகுனா புறங்கூறமண்டா. நீ சீடர் ஆகுனா குறை சொல்லமண்டா. ஓ ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தோட கடந்து போறீங்க. நீங்க சீடர் ஆகுனா ஆசீர்வாதம் தான். ஆமென். காணா ஒரு கல்யாண வீட்டில் அப்பா வெறும் பாத்திரத்தை நிரப்புனாங்க. ஆமென், வெறும் பாத்திரத்தை நிரப்புனாங்க. ஆமென். சீடராகி ஆராதிக்கிறோமா? பாத்திரம் நிரம்பி வீட்டு கடந்து போக போறோமா? ஆமென். அவருடைய பிள்ளைகள், நீங்க அவருடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள். ஆமென். திறவுகளுடையவரே என் தேற்றரவாளனே, திறவுகளுடையவரே என் தேற்றரவாளனே. துதி சத்தம் எழும்பட்டுமே, ஓ எரி கட்டித்த ஒவ்வொருத்தர்கள் அதான படிக்க வேண்டும். ஓ எனக்குள் துதி சத்தம் எழும்பட்டுமே, எரி கட்டை தகர்க்கட்டுமே. இது பயங்கரமாயிருக்கும், இது பயங்கரமாயிருக்கும். ஓ என் ராஜா ஒரிசி எலியாவின் தேவனே இங்க இறங்கியே வாருமே. சொல்லு, எலியாவின் தேவன் உங்களுக்குள்ள வரப்போகிறார். எலிசாவின் தேவன் உங்களுக்குள்ள வரப்போகிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்குள்ள வரப்போகிறார். ஒருத்தர் வரும் எப்ப முடியுங்க. ஓ என் மகிமையின் தேவனே, ஓ எலியாவின் தேவனே இங்க இறங்கியே வாருமே. ஓ எலியாவின் தேவனே இங்க இறங்கியே வாருமே. அல்லது அக்கினி எரியட்டுமே, இங்கு பற்றி எரியட்டுமே. ஓ அக்கினி எரியட்டுமே, இங்க பற்றி எரியட்டுமே. இது பயங்கரமாயிருக்கும். ஓ ஒரு ஆத்மா சொல்லணும், உனக்கு அபிஷேகம் பயங்கரமானதும்மா, உனக்கு அபிஷேகம் விசேஷது. அல்லேலூயா. பணம் எல்லாத்துக்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. நம்ம அதை பார்க்க கூடாது, பணத்தை எட்டி பார்க்க கூடாது. அது எல்லாத்துக்கிட்ட இருக்கும். அது பூலோகத்துள்ள மணவாட்டிகள், அது பூலோகத்து மணவாளன். நீ யாரு? பரலோகத்து மணவாளன். நீ யாரு? பரலோகத்து மணவாட்டி. அல்லேலூயா. ரீபாலராவா. உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், உனக்கு வாகனம் இல்லாம இருக்கலாம், உனக்கு வசதி இல்லாம இருக்கலாம். நீ பரலோகத்துக்கு மணவாட்டி. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அது காட்டு தீட்டிய போல, அது பற்றி எரிகிற அபிஷேகம். காட்டு தீட்டிய போல அது எரிந்து கொண்டே இருக்கும், அது எரிந்து கொண்டே இருக்கும், அது அணையாது. அல்லேலூயா. அது பரவிக்கொண்டே இருக்கும், அது பரவிக்கொண்டே இருக்கும், அது எரிந்து கொண்டே இருக்கும். அது நறுமணம் வீச விடாதபடி இருக்க தடைகள் எது? சுயம் அழியலை. அற்புதம் ஏன் நடக்கல? சுயம் அழியல. வெற்றி ஏன் இல்லை? அது சுயம் அழியல. ஓ உரிமான ரபா சாதோ ரமண ரபோ. அக்கினி சோலை உட்டையவரே எங்களா, அக்கினி சோலை உட்டையவரே எங்கள் ஆவியானவரே எனக்குள் வாருமே, இங்க இறங்கியே வாருமே. ஓ எனக்குள் வாரும், எனக்குள்ள வாரும். என் தரித்திரம் போனோம், என் சுயம் அழியணும், என் தரித்திரம் போனோம், என் சுய சாம்பலா. ஆமென், ஆமென். ஓ ரிக்கபால ரீமா ரீசபாதூரி ரீக்கமனரபலரபா ரீசபாதூரி கமான் ரீசதூரி கமான் ரீபாலரபலரபா. ஹல்லேலூயா. என் தேவாவியன், என் தேவாவியன்
உங்களோட அசைவாடிக்கொண்டே இருக்கிறார், உங்களோட உலவாடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் தொருகமானீரே. ஓ என் அன்பனான் சொல்லமா, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் தொருகமானீரே, என் அன்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையெல்லாம் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறை வாழ்கிறேன். உதவாத என்னையோ ஒரு வாக்கம் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையோ ஒரு வாக்கம் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினேன், மண்ணான உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்க்கையே மெய்யாக மாற்றினேன், மண்ணான உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாம் வாழ்கிறேன். எல்லாரும் எடுங்க, மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 50. வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்க திசை வரைக்கும் உள்ள பூமியில் கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து காளைகளும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலையில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளாம் என்னுடையவைகள். நான் எருதுகளையும் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களையும் இரத்தத்தையும் குடிப்பேனோ? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிச்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் வாய் நாவு சர்ப்பனை போல் பிணைக்கிறது. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன்.
சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி, ஆராதனையை அங்கீகரித்ததுக்காக நன்றி.